நமஸ்காரம். ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விவரம் எதை பற்றியது என்றால், எப்பொழுதும் போல் கிரக தொடர்புடன் கூடிய கேள்வியும் பதிலும் தான். அதற்கு அதாவது இந்த கிரகத்தின் அடிப்படையில் வரும் கேள்வி என்னவென்றால், சுப நிகழ்ச்சிகளில் எல்லோரும் சேர்ந்து உண்பதை பந்தி வைத்தல் என்கிறார்களே ஏன்? இந்த கேள்வியில் எந்தெந்த கிரகங்கள் அடங்கியிருக்கிறது என்றால், சுப நிகழ்ச்சி என்றால் சுக்கிரனையும் குறிக்கும், குருவையும் குறிக்கும். அதேபோல் எல்லோரும் சேர்ந்து உண்பது என்பது, எல்லோரும் என்றால் ஒரு கூட்டத்தை சனி கிரகம் என்று குறிப்பிடுவோம். உண்பது, பந்தி வைத்தல் என்று கூறுகிறோம் இல்லையா, அந்த உண்பது என்ற பொருளானது அதாவது அன்னம் உண்பதையும் அல்லது உணவு எடுத்துக்கொள்வதையும் குறிக்கும். உணவு என்று வந்தாலே அங்கு சந்திரனை குறிக்கும். எனவே சுப நிகழ்ச்சிகளில் எல்லோரும் சேர்ந்து உண்பதை பந்தி வைத்தல் என்கிறார்களே ஏன் என்ற கேள்வியில் சுக்கிரன், குரு, சனி மற்றும் சந்திரன் கிரகங்கள் அடங்கியிருக்கிறன. இந்த கிரகங்களின் அடிப்படையில் இந்த கேள்விக்கான பதிலை பார்ப்போம். பந்தி என்றாலே உறவு என்பது பொருள். பந்தி என்பதற்கு உறவு என்பது பொருள். எல்லோரும் ஒரே இடத்தில் சேர்ந்து உண்ணும் பொழுது ஒருவருக்கொருவர் உறவு பலப்படும். ஒரே இடத்தில் எல்லாரும் சேர்ந்து அமரும் பொழுது ஒவ்வொரு சுப நிகழ்ச்சிகளை பற்றியும் பல கருத்துக்களை பற்றி பேசிக்கொள்ளும் பொழுது மனதில் சந்தோஷம் உண்டு. அதே சமயத்தில் உறவுகளுக்குள் நல்ல ஒரு பந்தம் உருவாகும். எனவே தான் கல்யாணத்திலெல்லாம் நாம் பார்த்தால் பெண் வீட்டார் மாப்பிள்ளையை பெற்ற பெற்றோரை சம்பந்தி என்று குறிப்பிடுவார்கள். இதற்கு நல்ல உறவு என்பது பொருள். எனவே சுப நிகழ்ச்சிகளில் சமபந்தி வைப்பது எதற்கென்றால் அவர்களுடைய குடும்பத்தினுடைய உறவை மேம்படுத்தத்தான். அது மட்டுமன்றி இந்த உறவு நல்ல உறவு என்பதற்கும் எந்த ஒரு நிலையும், அதாவது உயர்நிலை, நடுநிலை அல்லது தாழ்ந்த நிலை என்ற எந்த நிலையும் இல்லாமல் எல்லா உறவினர்களையும் ஒன்று போல கருதி எல்லோரும் சேர்ந்து உண்பதை ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியாகவும், அதே போல் ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு புரிதலுடன் இருப்பது ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தும். இதுதான் இதற்கான பொருள். அதே போல் நாம் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டாலும் சமூக உறவை பலப்படுத்தும் நோக்கில் எல்லா சமுதாய மக்களும் சமமாக அமர்ந்து உண்பதை சமபந்தி போஜனம் என்றும் குறிப்பிடுவர். இதில் என்னவென்றால், சமுதாய அளவில் நாம் ஒருவருக்கொருவர் சமமாக உண்டு சுப நிகழ்ச்சிகளை நடத்தும் பொழுதும் பல நிகழ்ச்சிகளை நடத்தும் பொழுதும் அந்த நிகழ்ச்சியில் அவர்கள் நிகழ்வெல்லாம் முடிந்த பிறகு உணவு அருந்தும் பொழுது ஒருவருக்கொருவர் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் பொழுதும் மனதில் உள்ள நல்ல எண்ணங்களை பரிமாறிக்கொள்ளும் பொழுதும் நிச்சயம் அந்த சமூக உறவானது பலப்படும். எனவே சுப நிகழ்ச்சிகளில் எல்லோரும் சேர்ந்து உண்பதை சமபந்தி என்கிறார்களே ஏனென்றால் ஒருவருக்கொருவர் நன்றாக புரிந்து சந்தோஷமாக இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கை நல்ல உறவோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பந்தி வைத்தல் என்று கூறுகிறார்கள். அதே போல் சுப நிகழ்ச்சிகளில் எல்லோரும் சேர்ந்து உண்பதை பந்தி வைத்தல் என்று குறிப்பிடுவதற்கு காரணமும் இதுதான். எனவே இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதே போல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.